ஜோதிட நண்பர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பதிவு பண்ணார் Facebookல. என்ன பதிவு பண்ணார் அப்படின்னா, பொங்கல் வந்து 100 தூக்க மாத்திரைக்கு சமம், 100 தாய்க்கு சமம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். 100 தூக்க மாத்திரைக்கு சமம், 100 தாய்க்கு சமம். அவ்வளவு தூக்கம் வருது, தாலாட்டி நம்மள தூங்க வைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து எடுத்து வச்சிருந்தார். ஒரு விஷயம் சொன்னாரு. அப்ப அதை சொல்லும்போது வந்து நான் ஒரு சில விஷயங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டேன். ஓ, இது என்னடா, இது ஏதோ பொங்கல் சம்பந்தப்பட்ட, பொங்கலுக்கும் ஏதோ தாய் சம்பந்தப்பட்ட சந்திரனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நான் வந்து யோசிக்கிறேன். அதையும் வந்து நான் Facebookல எழுதியிருக்கேன். இப்ப பொங்கல் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி இருக்கு? பொங்கல் அப்படிங்கிறது மங்களா இருக்கா? வட்டமா தானே இருக்கு, கப்பல தானே குடுக்குறாங்க, இருக்கா? ஓகே. அதுல வந்து பாத்தீங்கன்னா முந்திரி அதிகமா போடுறாங்களா இல்லையா? இப்ப இது பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வருதா இல்லையா? ஒரு குழந்தைய தாலாட்டி சீராட்டி தூங்க வைக்கிறது யாரு? தாய் தானே தூங்க வைக்கிறாங்க. இந்த பிறை வடிவம் அப்படிங்கிறது சந்திரனுடையது. சந்திரனுடைய நவீனமான காரகத்துவ பொருளா நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்ப சந்திர தோஷத்துக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணும்போது இந்த பொங்கலை வந்து நீங்க தானம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புல அது பரிகாரத்துக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். நிறைய இடத்துல அது வந்து சக்சஸும் நடந்திருக்கு.